Hello friends, welcome to Sans Family Diary. இன்றைக்கி நம்ம சான்ஸ் ஃபேமிலி டைரியில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடர்ஸாக இருக்கும். வாங்க இந்த கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதிலேயே ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு போடுறதுனால கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கும் இந்த கடையிலுக்கு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கடையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2 விசில் ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.